கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே. கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. கோவைவானில் ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். This podcast is brought to you as a joint initiative between Anubhav, the National Institute of Social Defense, Ministry of Social Justice and Empowerment, and Media for Community Foundation. Project coordinators Dr. R. Sridhar and Alok Verma. Radio coordinators Pooja Murada, Kaushalya and Sai Sudha. Producers Kovai Vani, Kovai Care Retirement Communities. If you are a senior citizen and need help, contact our Elder Helpline 14567 between 8 a.m. and 8 p.m. We promise to help you lead a better life. I repeat, 14567 between 8 a.m. and 8 p.m. இன்றைய காலகட்டத்தில் டயபெட்டிஸ், பிளட் பிரஷர் போன்ற பல உடல் கோளாறுகளுடன் உடல் பருமன் ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் உடல் பருமனை பற்றி இரு மிக சிறந்த மருத்துவ நிபுணர்கள் உரையாடுவதை கேட்கும் வாய்ப்பு கோவைவாணிக்கு கிடைத்திருக்கிறது. பங்கு பெறுபவர்கள் டாக்டர் லக்ஷ்மி சேஷாத்ரி, கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வேலூரின் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆப்ஸ்டெட்ரிக்ஸ் அண்ட் கைனகாலஜியில் தலைவியாக ஓய்வு பெற்று இப்பொழுது திருமலை மிஷன் ஹாஸ்பிட்டல், திருமலை நகர், ராணிப்பேட்டையில் சீனியர் கன்சல்டன்ட் ஆன்காலஜி, ஆப்ஸ்டெட்ரிக்ஸ் அண்ட் கைனகாலஜியாக பணிபுரிந்து வருகிறார். அவருடன் உரையாடுவது ப்ரொஃபஸர் டாக்டர் எம்.எஸ். சேஷாத்ரி, கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெல்லூரின் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எண்டோக்ரினாலஜி, டயபெட்டிஸ் அண்ட் மெட்டபாலிசமின் தலைவராக ஓய்வு பெற்று இப்பொழுது சீனியர் கன்சல்டன்ட் ஃபிசிஷியன், எண்டோக்ரினாலஜிஸ்ட் மற்றும் ஆனரரி டைரக்டராக திருமலை மிஷன் ஹாஸ்பிட்டல், ராணிப்பேட்டையில் சேவை செய்து வருகிறார். இவர்களின் உரையாடலை கேட்போமா? எனக்கு 60 வயசாச்சு. என்னோடய வெயிட் 80 கிலோ இருக்கேன். நான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை எதுவும் இல்லை. ஆனால் எல்லாரும் என்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் உங்களுக்கு வெயிட் ஜாஸ்தின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த எல்லாரும் பார்த்து வெயிட் ஜாஸ்தின்னு சொல்கிற டைமில் நம்ம ஏதாவது பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா சாதாரணமாக இந்த வெயிட்னால வரக்கூடிய ப்ராப்ளம் எதுவுமே ஆரம்பத்தில் கொஞ்சம் வருஷங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து இந்த வெயிட் நம்ம உடம்புல ஏற ஏற ப்ராப்ளம் எல்லாம் வரும். ஆனால் இதெல்லாம் வலியோ வேற விதமான கஷ்டமோ கொஞ்சம் ரொம்ப நாள் வரைக்கும் தெரியாததுனால நமக்கு இந்த வெயிட் ஏறுறது தெரியாமையே போயிடும். ஆனால் வெயிட் ஏறி இருக்கோன்னு நமக்கு தெரிஞ்சாலோ இல்லை மற்றவங்க சொன்னாலோ அதை சீரியஸாக எடுத்துட்டு நம்ம அந்த வெயிட்டை குறைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுறது ரொம்ப முக்கியம். இந்த சிச்சுவேஷனில் வருமுன் காப்போங்கிறது தான் மந்திரம். ஆமாம், எனக்கு இப்போ 80 கிலோ இருக்குங்களா. ஆனால் எனக்கு 25 வயசாக இருந்தப்போ நான் 55 கிலோ தான் இருந்தேன். எப்படி இந்த மாதிரி என்னோட வெயிட்டு கூடிடுச்சு? எந்தெந்த டைமில் இந்த வெயிட்டு கூடி இருக்கக்கூடும்? இந்த 25 வயசுல அள்ளிக்கொடி மாதிரி இல்லை ரொம்ப ஸ்லிம்மா இருக்கிறவங்க கூட இந்த 50 வயசு 60 வயசு ஆனால் நல்ல வெயிட் போட்டு ரொம்ப கஷ்டப்படுறது ரொம்ப ரொம்ப சகஜம். நம்ம அப்படிதான் பார்க்குறோம். இந்த வெயிட்டுங்கிறது மொள்ள ஆல் த்ரூ த ஏஜஸ் ஜாஸ்தி ஆகிட்டே போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதாவது ஏஜ் ரிலேட்டட் வெயிட் கெயின்னு சொல்லுவோம். ஸோ வயசாக ஆக நம்ம 20 வயசுல இருக்கிற வெயிட் 60 வயசுல இருக்க போறது இல்லை. அது ஒரு அக்செப்டபிள் அமௌண்ட் ஆஃப் வெயிட் கெயின் நமக்கு கண்டிப்பா இருக்கு. ஆனா இதை தவிர நம்ம இந்த எக்ஸஸ் வெயிட் கெயின் ஆறது நம்மளுடைய லைஃப்ல பர்டிகுலர் பீரியட்ஸ் ஆஃப் டைம், அந்த டைம்ல ரொம்ப வல்னரபிள் அண்ட் ப்ரோன் டு கெயின் வெயிட்னு சொல்லுவோம். இதுல முதல்ல வர்றது அடலசன்ஸ். சின்ன வயசுல இருக்கிற வரைக்கும் குழந்தையெல்லாம் ஓடியாடி விளையாடி ஒரு அளவு சாப்பிடுறத அப்படியே ஜீரணம் ஆயிடும், அது ஃபேட்டா கன்வெர்ட் ஆகாது.
அது கூட இப்போ கொரோனா டைம்ல பசங்க விளையாடுறதே கம்மியாகி இப்போ நிறைய ஒபீஸ் சில்ட்ரனே பார்க்குறோம். அது வேற விஷயம். இப்போ அடலசன்ஸ்ல, அதாவது இந்த குழந்தைகள் வளர்ற டைம்ல, அடலசன்னா ஒரு 12லேருந்து 20 வயசுக்குன்னு சொல்லலாம். அந்த டைம்ல ரொம்ப பசிக்கும், குழந்தைங்க கொஞ்சம் நிறைய சாப்பிடும். ஏன்னா அந்த டைம்ல தான் நமக்கு இந்த growth spurtனு சொல்லுவோம், வேகமா வளர்ற டைம். இந்த வேகமா உயரம் ஜாஸ்தி ஆயிட்டே வரும்போது, மற்ற சேஞ்சஸ் எல்லாம் ஆகும்போது இந்த சாப்பாடு ஓரளவு ஜீரணம் ஆகும். ஆனா ஒரு 16-18 வயசுல இந்த உயரம் ஜாஸ்தியாகிறது நின்று போயிடும். அந்த டைமுக்கு அப்புறமும் நம்ம சாப்பாடை குறைக்காம சாப்பிட்டுட்டே இருக்கிறது இந்த வெயிட் ஜாஸ்தியாகிறதுக்கு ஒரு காரணம். ரெண்டாவது, இந்த அடலசன்ட் டைம்ல நம்ம நல்ல கரெக்டான சாப்பாடுகள் சாப்பிடாம ரொம்ப இந்த நிறைய ஜங்க் ஃபுட், இந்த டைம்ல தான் இதெல்லாம் நம்ம அவங்க பசங்க சாப்பிட ஆரம்பிப்பாங்க. சின்ன குழந்தையா இருக்கும்போது கேட்பாங்க, நம்ம வாங்கி கொடுத்தாதான் உண்டு. இப்போ அவங்களே போய் வாங்கி சாப்பிடுற வயசு. ஸோ ஜங்க் ஃபுட் இன்னொரு காரணம். ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் எல்லாம் சாப்பிடாம இருக்கிறது இன்னொரு காரணம். அதுக்கப்புறம் லேடிஸ்க்கு இன்னும் கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாகிறது பிரெக்னன்சி டைம்ல. பிரெக்னன்சியே நம்ம ஒபிசோஜெனிக்னு சொல்லுவோம். ஒவ்வொரு பிரெக்னன்சிலையும் வெயிட் போடுவோம். ஒரு 9 to 10 kilos அக்செப்டட் வெயிட் கெயின் ஃபார் அ உமன் ஆஃப் நார்மல் வெயிட். ஆனா இதுக்கும் மேல ஒரு 15-20 வெயிட் ஏறுறது டியூரிங் பிரெக்னன்சி இப்ப ரொம்ப சகஜமா இருக்கு. ஏன்னா நிறைய 2 உயிருக்கு சாப்பாடுன்னு கொடுத்து அதுலயே நிறைய ஏறிடுது. அதே மாதிரி பிரெஸ்ட் ஃபீடிங் போதும், தேவையில்லாம அளவு நமக்கு ரொம்ப இதெல்லாம் வேண்டி சாப்பிட்டாதான் நமக்கு நல்லது, குழந்தைக்கு அப்பதான் பால் வரும்லாம் சொல்லி நல்லா நிறைய சாப்பிடுறது ஒரு காரணம். குழந்தை என்ன 3 கிலோ, மற்ற எல்லாமே டெலிவரிக்கு அப்புறம் ஒரு 7-8 கிலோ தான் குறைய முடியும். அதாவது அந்த வாட்டர் அண்ட் வேரியஸ் அதர் இது பிளசண்டா அதெல்லாம் போன அப்புறம். ஸோ நீங்க 15 கிலோ போட்டிருந்தோம்னா 8 கிலோ போக பாக்கி 7 கிலோ நம்ம உடம்புல தங்கிடும். இப்படி ஒவ்வொரு பிரெக்னன்சிலையும் 7லேருந்து 10 கிலோ வரைக்கும் ஏறினா 2 பிரெக்னன்சிக்கு அப்புறம் 20 கிலோ 50 கிலோ இருந்தவங்க 70 கிலோ ஆறுது சகஜம். 3வது ஒகேஷன் மெனோபாஸ். அந்த பீரியட் நின்று போற டைம்லயும் லேடிஸ் நிறைய வெயிட் கெயின். அதுக்கு நம்ம இவங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஆட்டோமேட்டிக்கா குறையறது ஒரு காரணம். ரெண்டாவது அந்த டைம்ல ஒரு எம்டினஸ் சிண்ட்ரோம், அதாவது வீடெல்லாம் எல்லாருமே பசங்க எல்லாம் வெளியில வேலைக்கு போயிட்டாங்க, ஹஸ்பண்டும் பிஸியா இருக்காருன்னு இவங்க நிறைய ஒரு டிப்ரெஸ்டா ஃபீல் பண்ணி அன்ஹெல்தியா சாப்பிட்டு இதெல்லாமும் ஒரு காரணம். ஸோ இந்த ஒகேஷன்ஸ்ல தான் யூஸ்வலா வெயிட் கெயின் ஆகும். இப்போ எனக்கு 60 வயசு, என்னோட ஹைட் 170 சென்டிமீட்டர் இருக்கேன். என்னோட வெயிட், கரெக்ட் வெயிட் நான் எவ்வளவு இருக்கணும்? இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாருக்கும் நம்மளோட கரெக்ட் வெயிட் எவ்வளவுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், அவசியம். 20 வயசுல இருந்தே உங்களுக்கு தெரியணும் இது என்ன நம்ம கரெக்ட் வெயிட்னு. அப்பதான் அந்த வெயிட்லயே நம்ம இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி பாத்துக்க முடியும். இந்த கரெக்ட் வெயிட் கால்குலேட் பண்றது ரொம்ப கஷ்டம் கிடையாது. இப்போ உங்களுடைய ஹைட் சென்டிமீட்டர்ல எடுத்துக்கோங்க. இன்ச்ல இருக்கிறத சென்டிமீட்டரா கன்வெர்ட் பண்ணி, இவர் சொன்ன மாதிரி 170 சென்டிமீட்டர் இருந்தா அதுல இருந்து 100 குறைக்கணும், -100. ஸோ 70 கிலோஸ். அந்த 70ங்கிற நம்பர்ல இருந்து நம்பரை 0.9 மல்டிப்ளை பண்ணணும். நீங்க 70 into 0.9 63. ஸோ 63 கிலோஸ் தான் உங்களுடைய ஐடியல் வெயிட். இந்த 63 கிலோஸ்ல நீங்க whether you are thin frame or whether you are big frame or medium frame எல்லாம் உண்டு. ரொம்ப thin frame இண்டிவிஜுவலா இருந்தா 63ல இருந்தே இன்னும் 2 கிலோ கம்மியா இருக்கணும். பிக் ஃப்ரேம், அதாவது பிராட் ஷோல்டர்டா இருந்தா ஒரு 5 கிலோ 4 கிலோ 5 கிலோ சேர்த்துக்கலாம். அப்ப கூட 68க்கு மேல போக கூடாது. சோ நம்ம 68, நீங்க பிக் ஃப்ரேம்னு நான் அக்செப்ட் பண்ணி 68னா நீங்க 12 கிலோ வெயிட் ஜாஸ்தி. 80 கிலோஸ் இருக்கீங்கன்னா நீங்க மாடரேட் ஃப்ரேம் ஆனா 15 கிலோ ஜாஸ்தி. சோ அப்படிதான் நம்ம கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கணும். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனாலும் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நான் எதுக்கு வெயிட் ரெடியூஸ் பண்ணோம்? எனக்கு இப்போ ஒன்றும் பிரச்சனையே இல்லையே. அதுதான் ஆரம்பத்திலேயே நீங்க கேட்டீங்க, எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு நான் சொன்னேன். இந்த வெயிட்னால வர ப்ராப்ளம் எல்லாம் கொஞ்சம் முள்ளதான் வரும், உடனே தெரியாதுன்னு. இந்த வெயிட்னால என்ன வரும்? உங்களுக்கு மட்டும் இல்ல ப்ராப்ளம், உங்களுக்கு கேர் கொடுக்க போறவங்க. இப்போ ஏற்கனவே நீங்க 60ங்கிறீங்க, இன்னும் 10 வருஷத்துல 15 வருஷத்துல உங்களுக்கு ஒரு கேர் கிவர் வேண்டி இருக்கும். அவங்களுக்கும் உங்களை மேனேஜ் பண்றது கஷ்டமா இருக்கும். ஸோ த ஒபியஸ் பர்சனுக்கு வர ப்ராப்ளம் என்னன்னு கேட்ட எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். முதல்ல சுகர் வரும், ஹைப்பர் டென்ஷன், பிளட் பிரஷர், அது ரெண்டும் இருந்தாலே உடனே ஹார்ட் டிசீஸ், அடுத்தது கொரோனரி ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவோம். அப்புறம் கால் ஸ்டோன்ஸ், கிட்னி ஸ்டோன்ஸ், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு.
இதெல்லாம் வந்து ரத்தத்தில் ஏற்படுற இது மெட்டபாலிக் சேஞ்சஸ்னு சொல்லுவோம். இதெல்லாம் வரதுனால இது வரும். இது எல்லாரும் நிறைய பேசுறாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நிறைய பேர் பேசாத விஷயம் வந்து நம்மளுடைய ஜாயின்ஸ்லயும் நம்மளோட மொபிலிட்டி அஃபெக்ட் பண்ற மாதிரியும் வர ப்ராப்ளம்ஸ். அதாவது இந்த வெயிட் உடம்புல இந்த வெயிட்டை தாங்கிறது வந்து நம்மளுடைய முதுகெலும்பும் பேக் போனும் நம்மளுடைய நீ ஜாயின்ஸ் முட்டி. இந்த நான் எப்பவுமே என்னோட பேஷண்ட் கிட்ட சொல்லுவேன், நீங்க 20 கிலோ ஓவர் வெயிட் 25 கிலோ ஓவர் வெயிட்டா இருக்கீங்க, உங்களை வந்து 25 கிலோ லோடு நான் உங்க தலைமையில வச்சு நீங்க இதை எப்ப பாரு வச்சுட்டு இருங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது மாதிரி உங்களுடைய நீ ஜாயிண்ட்டும் பேக் போனும் இந்த வெயிட்டை கண்டினியூஸா நீங்க அது மேல போடுறதுனால வெயிட் தாங்காம கொஞ்சம் கொஞ்சமா ப்ராப்ளம் கொடுக்கும். அதுதான் மொபிலிட்டி இஷ்யூஸ், நடக்கிறதுக்கு, குனியறதுக்கு, நிமிதறதுக்கு எல்லாம், இடுப்பு வலி, முதுகு வலி, இது எல்லாம் வரும். மூணாவது முக்கியமான விஷயம் பிரீதிங் டிஃபிகல்ட்டி. அதாவது வெயிட் ஏற ஏற உங்களுடைய டயஃப்ரம் மூவ்மெண்ட் கம்மியாயிடும். ஃபேட் வந்து இந்த மசில்ஸ், ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ்ல போய் இன்ஃபில்ட்ரேட் ஆறதுனால இஃபெக்டிவா மூச்சு இழுத்து விடுறது கம்மியானதுனால ஆக்சிஜனேஷன் கம்மியாகும். அப்போ ஆஸ்மா மிந்தி இல்லாதவங்களுக்கு கூட ஆஸ்மா வரும். ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது ஸ்லீப் அப்னியான்னு சொல்லுவோம். அதாவது தூங்கும் போது இவங்க மூச்சு விடுறதுக்கு அப்படியே மூச்சே நின்று போயிடும் கொஞ்ச நேரத்துக்கு, அப்னிக் ஸ்பெல்ஸ். அது வந்து கொஞ்ச நேரத்துல கார்பன் டை ஆக்சைடு அக்யூமுலேட் ஆகி அது பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணி கொஞ்ச நேரம் மூச்சு விடுவாங்க, திருப்பியும் மூச்சு நின்று போயிடும். ஸோ இந்த ஸ்லீப் அப்னியாங்கிறதும் ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். இந்த கேர் கிவருக்கு இதை என்னன்னா, நம்ம வெயிட் ஜாஸ்தியாக நம்மளை ஹேண்டில் பண்றது, திருப்பி படுக்க வைக்கிறது, எந்திருக்க வைக்கிறது, நம்மளை வந்து வீல் சேருக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றது, எல்லாம் குளிக்க வைக்கிறது, எல்லாமே அவளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா ஆயிடும். ஸோ இது வந்து நமக்கு மட்டும் இல்ல, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ப்ராப்ளம்ங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம். ஆனா எங்க வீட்டுல நான் மாத்திரம் ஓவர் வெயிட் கிடையாது, எல்லாருமே ஓவர் வெயிட் தாங்க. அதனால எனக்கு ஒரே ஒரு டவுட், இது வந்து ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளமா இருக்குமோ என்னோட வெயிட்? வீட்டில் ஒரு ஒபீஸா ஓவர் வெயிட்டா, கிராஸ்லி ஓவர் வெயிட்டா இருக்கிறவங்கள பார்த்தா அந்த ஃபேமிலியில ஓவர் வெயிட்டா இருக்கிறது ரொம்ப சகஜம். எப்பவுமே அப்படிதான் நம்ம பார்ப்போம் முக்காலும். இது வந்து நம்ம ஜெனட்டிக்னு சொல்லிக்கிறது ரொம்ப ஈஸி. அஃப்கோர்ஸ் ஜெனட்டிக் ப்ரீடிஸ்பொசிஷன் ஒன்று இருக்கு, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஆக்சுவலா இந்த ஜெனட்டிக் ப்ரீடிஸ்பொசிஷன் கான்ட்ரிபியூட்ஸ் வெரி லிட்டில். அதாவது ஒரு 100 பேர் ஓவர் வெயிட்டா இருந்தாங்கன்னா 2 பேருக்கு இந்த ஜெனட்டிக் ப்ரீடிஸ்பொசிஷன் இருக்கலாம். பட் பாட்டில் 98 பேரும் வெயிட் கெயின் ஆறது வந்து அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், அதாவது அவங்க வாழ்க்கை முறையும் அவங்களுடைய டயட்டும் அவங்களுடைய லேக் ஆஃப் எக்ஸசைஸும் தான். இது வந்து ஹோல் ஃபேமிலி பார்க்கும்போதே நமக்கு தெரியும். இந்த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி சமைக்கிறது, அவங்க வந்து ரொம்ப ஹை கேலரி டயட்டா பண்றாங்க, எல்லாரும் அப்படியே சாப்பிட்டு பழகிட்டாங்க. இந்த வீட்டோட குடும்ப தலைவர் சாயந்தரம் வரும்போது நிறைய இந்த ஸ்நாக்ஸ் வந்து குழந்தைங்களுக்காக வாங்கிட்டு வந்து பஜ்ஜி, போண்டா, சமாச்சாரங்கள் இதெல்லாம் எல்லாரும் சாப்பிட்டு, எல்லாருமே வாக்கிங் போகாம உட்கார்ந்து சினிமா பார்த்து, நிறைய வெளியில போய் மால்ல போய் சாப்பிட்டு நிறைய விஷயங்கள் குடும்பத்தோட பண்றதுனால யூஸ்வலா இந்த ஃபேமிலியில எல்லாருமே வெயிட் போடுறது ரொம்ப ரொம்ப சகஜம். முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, வெயிட்டுங்கிறது இன்புட் மைனஸ் அவுட்புட். நீங்க எவ்வளவு சாப்பிடுறீங்க, எவ்வளவு கேலரி யூஸ் பண்றீங்க, இது ரெண்டுக்கும் நடுவில் எவ்வளவு வித்தியாசம், அதுதான் நமக்கு வெயிட்டா நம்ம உடம்புல தங்குது. ஒரு 10 வருஷம் முன்னால எனக்கு தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் தைராய்டு ப்ராப்ளம் இருக்குன்னு மாத்திரை கொடுத்தாங்க. நானும் அதை ஒழுங்கா சாப்பிட்டுட்டே இருக்கேன். ஆனா அந்த தைராய்டு மாத்திரை சாப்பிட்டு எனக்கு ஒரு கிலோ கூட வெயிட் குறையல. தைராய்டு ப்ராப்ளம்னால வெயிட் ஜாஸ்தி அப்படிங்கிறது வந்து எல்லாரும், அதாவது இந்த ஓவர் வெயிட்டா ஒபீஸா வரவங்கள்ல அட்லீஸ்ட் ஒரு 70% பேர் சொல்லுவாங்க, எனக்கு தைராய்டு இருக்கு டாக்டர் அதனால வெயிட் அப்படின்னு. இது என்ன, இந்த தைராய்டுங்கிறது என்ன பண்ணும் நம்மளோட வெயிட்டை? இந்த தைராய்டோட ஃபங்க்ஷன் ரொம்ப கம்மியா இருந்தால், அதாவது தைராய்டு டிஸ்ஃபங்க்ஷன் அப்படி இருந்தால் அப்ப வந்து வெயிட் போடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா எந்த விதமான தைராய்டு டெஃபிஷியன்சினா ரொம்ப கிராஸ் டெஃபிஷியன்சி, அதாவது இந்த தைராய்டு ஃபங்க்ஷன் ரொம்ப கம்மியா இருந்தாதான் இந்த வெயிட் கெயின் வரும். கொஞ்சம் இந்த டிஎஸ்ஹெச்ல கொஞ்சம் தெரிஞ்சதுன்னா, ரொம்ப மைல்டு ப்ராப்ளம் இருந்ததுனால இதெல்லாம் இந்த ஓவர் வெயிட்லாம் வராது. இந்த
கிராஸ் தைராய்டு டெஃபிஷியன்சிங்கிறது வந்து மற்ற ப்ராப்ளம், அதாவது அந்த ஸ்கின் சேஞ்சஸ் என்ன, வாய்ஸ் சேஞ்சஸ் என்ன, அதெல்லாமே மேனிஃபெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த வெயிட் கெயின் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்கும். அந்த அளவு ஹைப்போதைராய்டு எல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்கெல்லாம் அதுக்குள்ளேயே ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துருவோம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இந்த தைராய்டு டெஃபிஷியன்சிங்கிறது தான் இந்த உலகத்திலேயே ஈஸியா ட்ரீட் பண்ணக்கூடிய சமாச்சாரம். தைராய்டு டெஃபிஷியன்சி இருக்கா, தைராய்டு ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறோமா, 2 வாரத்துல உங்களுக்கு வந்து நார்மலைஸ் ஆயிடும். 4 வாரத்துல எல்லாமே சரியா போயிடும். அதுக்கப்புறம் நம்ம 10 வருஷம் அதையே சொல்லிட்டு வாழ்க்கையை நடத்த முடியாது. அது வந்து அது நமக்கு நாமே சொல்லிக்கிற எக்ஸ்கியூஸ், நம்மளே நம்மளை ஏமாத்திக்கிற சமாச்சாரம். அதனால அதையே நம்ம சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 3வது, இந்த காலத்துல தைராய்டு டெஃபிஷியன்சிங்கிறது ரொம்ப ரொம்ப அன்காமன் ஆயிடுது. ஏன்னா கொஞ்சோண்டு டெஃபிஷியன்சி எல்லாருக்கும் தைராய்டு டெஸ்ட் பண்றோம். இருமினா தைராய்டு டெஸ்ட், தும்மினா டெஸ்ட், குழந்தை இல்லைனா டெஸ்ட், குழந்தை இருந்தா டெஸ்ட். ஸோ இப்படி நம்ம பண்ணி எல்லாருக்கும் மைனர் அப்நார்மாலிட்டி இருந்தாலே எல்லாருக்கும் தைராய்டு டேப்லெட்ஸ் கொடுத்துடுறாங்க எல்லாரும். அதனால இந்த மாதிரி கிராஸ் டெஃபிஷியன்சி எல்லாம் வரவே வராது. இப்போ நான் வந்து வெயிட்டை குறைக்கணும்னு நான் தீர்மானம் பண்ணேன்னா கொஞ்சம் சிம்பிளா கொஞ்சம் சொல்லுங்களேன், என்னெல்லாம் பண்ணணும். இந்த வெயிட்டை குறைக்கிறதுக்கு கண்டிப்பா நம்ம ஆரம்பம் சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். ஏன்னா உடனே நான் வந்து நீங்க 15 கிலோமீட்டர் நடங்க, சாப்பாடே சாப்பிடாதீங்கன்னு சொன்னா யாரும் கேட்க போறது இல்லை. அண்ட் சிம்பிள் ஸ்டெப்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு ஸ்டார்ட் வித் இஸ் வாட் வி கால் அ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். அதாவது வாழ்க்கை விதிமுறைகளை நம்ம கடைப்பிடிச்சு அந்த மாதிரி நம்ம வாழ கத்துக்கணும். இது ரொம்ப முக்கியம். அதுவும் சின்ன குழந்தைகள நம்ம இது இன்கல்கேட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு முதல்ல நம்ம என்ன சொல்லுவோம், டிசிப்ளின் இன் லைஃப். நம்ம கார்த்தால எழுந்திருக்கிற டைம்லேருந்து, அதாவது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6:30 மணிக்கு பெட்லேருந்து கிளம்பி எழுந்திருந்து நம்ம வாக் போற எக்ஸசைஸ் பண்ற டைம்லேருந்து, நம்ம பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் சாப்பிடுற டைம், நம்ம படுத்து தூங்குற டைம் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒரு ருட்டீன் வச்சுட்டாதான் நம்மளால எல்லாமே கரெக்டா பண்ண முடியும். ரொம்ப நேரம் சாப்பிடாம இருந்து அப்புறம் சாப்பிட்டா ஒரே கபகபன்னு பசி நிறைய சாப்பிடும். இதே மாதிரி 11 மணிக்கு எழுந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நம்ம சாயந்தரம் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம்னு நினைச்சா சாயந்தரத்துல எல்லாம் எல்லாருக்கும் ரொம்ப டயர்ட் ஆயிடும், விசிட்டர்ஸ் வருவாங்க, அப்படி இப்படி எக்ஸசைஸ் எல்லாம் நடக்காது. கார்த்தால தான் பெஸ்ட் டைம் டு எக்ஸசைஸ். நைட் எல்லாம் நம்ம மூவி பார்த்து ஸ்கிரீனை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு அப்புறம் 2 மணிக்கு தூங்கி 11 மணிக்கு எழுந்திருந்து இட் டசன்ட் ஒர்க். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணங்கள் வெயிட் ஏறுறதுக்கு. ரெண்டாவது, இந்த ஸ்கிரீன் டைம். அது இப்போ எல்லாருக்கும் ரொம்ப ஜாஸ்தி. சின்ன குழந்தைகள்லேருந்து எல்லாம் இந்த ஸ்கிரீனை பார்த்து உட்காந்து மொபைல் ஃபோன், ஐபேட் ஆர் ஆண்ட்ராய்டு ஆர் லேப்டாப் ஆர் டிவி ஆர் வாட் எவர், அண்ட் எல்லாரும் இதை பற்றி நிறைய பேசியாச்சு. ஸோ நான் அதையே நானும் பேசுறதுல அர்த்தம் இல்லை. 3வது நான் கண்டிப்பாக சொல்ல வேண்டியது வந்து டயட். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கிறது. நீங்க அதாவது நிறைய பேர் இதை வந்து மெடிக்கல் நியூட்ரிஷன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது டயட்டுங்கிற வார்த்தையை சொல்லாம பேலன்ஸ்டு டயட் நீங்க எடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இது ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம நினைச்சுட்டு இருந்தோம், நம்ம இந்த ஃபேட் தான் உடம்புல போய் ஃபேட்டா உட்காருது, எண்ணெய் சாப்பிடாதே, நெய் சாப்பிடாதே, பட்டர் சாப்பிடாதே. பட் இப்ப கொஞ்சம் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடியே இப்ப கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த பிரைமரி அஃபெண்டர் வந்து ஃபேட் கிடையாது, கார்போஹைட்ரேட்ஸ் தான். இந்த கார்போஹைட்ரேட்ஸ் வந்து நம்ம சாப்பிட்ட கேலரி, அதாவது நமக்கு வந்து எனர்ஜி ரிக்குவயர்மெண்ட் எல்லாம் இந்த கார்போஹைட்ரேட் தான். இந்த கார்போஹைட்ரேட்ல இருந்து நமக்கு வேண்டிய எனர்ஜி நம்ம யூஸ் பண்ண அப்புறம் பாக்கி இருக்கிற எக்ஸ்ட்ரா கார்போஹைட்ரேட் என்ன ஆகும், அது போய் ஃபேட்டா மாறி நம்ம உடம்புல போய் உட்காரும். அப்படிதான் 3/4 பேரும் வெயிட் போடுறோம். அது ஏன் அப்படின்னா, நம்ம சாப்பிடுற முக்காவாசி சாப்பாடு கார்போஹைட்ரேட் தான். அரிசி எடுத்துக்கோங்க, மைதா எடுத்துக்கோங்க, வீட் எடுத்துக்கோங்க, மில்லட் எடுத்துக்கோங்க, வாழைப்பழம் எடுத்துக்கோங்க, பலாப்பழம், மாம்பழம், எல்லாமே கார்போஹைட்ரேட். ஸோ நம்ம மெயின் ஸ்டேபிள் டயட் கார்ப்ஸ், அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணலைன்னா நமக்கு வந்து இந்த வெயிட்டை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். ஃபேட் வந்து நிறைய சாப்பிட முடியாது, ஒரு மாதிரி கொமட்டும். ஒரு 2 கப் அரிசி கூட நம்ம சாப்பிட்டுடலாம் சமைச்சது, ஆனா உங்களால 1/2 லிட்டர் நெய் சாப்பிட முடியாது. Therefore, அந்த ஃபேட் even though it may contribute, it doesn't contribute very much. புரோட்டீன் again நமக்கு ஒரு செட்டைட்டி மாதிரி வந்துடும், ரொம்ப நிறைய எடுத்துக்க முடியாது. அதுவும் வெஜிடேரியன்ஸுக்கு இந்த புரோட்டீன் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல ரொம்ப கிடையாது, பருப்பா சாப்பிட்டு இருக்க முடியாது. அதனால கார்போஹைட்ரேட் தான் ரொம்ப
கண்டிப்பாக நம்ம குறைக்க வேண்டியது. ஆரம்பத்திலேயே நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் 25 கிலோ ஓவர் வெயிட்டா அப்படியே 50% கட் பண்ணுங்க உங்களுடைய கார்போஹைட்ரேட். 4 இட்லியா 2 சாப்பிடுங்க, 3 தோசையா 1.5 சாப்பிடுங்க, 4 சப்பாத்தியா 2 குறையுங்க, 4 ஸ்லைஸ் பிரெட்டா 2 குறையுங்க. ஸோ கார்போஹைட்ரேட்டை முதல்ல குறைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம மற்றது எல்லாமும் ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, இதுல ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட், அன்ரிஃபைன்ட் கார்போஹைட்ரேட்னு இருக்கு. பாலிஷ்ட் ரைஸ், அப்புறம் மைதா, அதுல எல்லாம் ரொம்ப நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் உண்டு. அதே நீங்க கோதுமையை கொடுத்து அரைச்சு நீங்க ஆட்டா இல்ல அப்படியே அந்த கோதுமை மாவு சலிக்காம எல்லாம் யூஸ் பண்றது மச் பெட்டர். பாயில்ட் ரைஸ் இஸ் பெட்டர். மில்லட் இஸ் பெட்டர் இன் த சென்ஸ் தட் இந்த சுகர் மேல போறது ரொம்ப கம்மியா மொள்ள போகும். ஸோ டயபெட்டிக்ஸ்க்கு இட் இஸ் மச் பெட்டர். பட் மற்றபடி மில்லட் சாப்பிட்டு வெயிட் குறைக்கணுங்கிறது கிடையாது. அது ரொம்ப சாப்பிட முடியாது, அதுக்கு டேஸ்ட் ரொம்ப நிறைய பேருக்கு பிடிக்காதுங்கிறதுனால சாப்பாட்டை அதை வச்சு குறைக்கிறதுக்கு கொஞ்சம் பாசிபிளா இருக்கலாம். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, பசிச்சா மட்டுமே சாப்பிடுங்க. நம்ம சும்மா டேஸ்டுக்காக சாப்பிட்டுட்டே குறிச்சுட்டே இருந்தோம்னாக்கா அது சரியாகாது. ஸோ பசித்து புசி தான் எல்லாரும் சொல்றோம். இந்த மை பிளேட் டயட்டுங்கிற ஒரு கான்செப்டை நாங்கள் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்றோம். அதாவது ஒரு பிளேட்ல உங்களுக்கு வேண்டிய எல்லா சாப்பாடும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மத்தியானம் சாப்பிட போறீங்களா, நீங்க ஒரு சப்பாத்தி, அப்புறம் கொஞ்சம் சாம்பார் ஒரு தால், ரசம் குடிக்கிறதுக்கு, மேபி கப் ஆஃப் சூப் இஃப் யூ லைக், ஒரு மோர், 2 வெஜிடபிள், ஒன்று லோ கேல் வெஜிடபிள், கேபேஜ், பீன்ஸ் அது மாதிரி, இன்னொன்று ஏதாவது ஒரு வாழைக்காய் கிழங்கு பண்ணியிருக்குன்னா 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் ஒரு சாலட், முளைக்கட்டின பயிரெல்லாம் சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். விதவிதமாக சாலட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரூட், ஒரு போல் ஆஃப் ஃப்ரூட். நீங்கள் இத்தனையும் நீங்கள் எடுத்து வச்சுட்டு நீங்கள் அங்கேருந்து போயிடணும். ஏன்னா டேபிளில் உட்காந்திங்கன்னா எல்லாரும் சாப்பாடு சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் சாதம் போட்டுக்கலாம்னு தோணும். ஆனால் ஒரு பிளேட்டில் நீங்கள் இதெல்லாம் வச்சுட்டா நீங்கள் இது சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பசிக்காது. இட் இஸ் குவைட் அ குட் மீல். கொஞ்ச நாளைக்கு ஒரு பீஸ் நான்வெஜ் கூட இதோட வச்சுக்கலாம். கொஞ்ச நாள் கழிச்சு இந்த சப்பாத்தியை கொஞ்சம் கட் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் அ வெரி குட் டயட். ஸோ மை பிளேட் டயட் இஸ் அ வெரி குட் கான்செப்ட். இந்த 4வது நான் சொல்ல வேண்டியது எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ்ங்கிறது இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கம்பனன்ட் ஆஃப் யுவர் வெயிட் ரிடக்ஷன் ப்ரோக்ராம். ஆனால் இந்த எக்ஸசைஸ் மட்டும் பண்ணினா வெயிட் குறையும் நம்ம எதிர்பார்க்க கூடாது. எக்ஸசைஸ் நமக்கு வெயிட் குறையறத விட ஒரு ஹெல்தி ஃபீலிங், ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி இதெல்லாம் நமக்கு கொடுக்கும். ஆனால் அந்த எக்ஸசைஸ் அடிக்குவேட்டா பண்ணணும். கண்டிப்பா 1 மணி நேரத்தில் 5 கிலோமீட்டர் நடந்தால் அது உங்களுக்கு ஒரு 300 கேலரி குறையறதுக்கு, அட்லீஸ்ட் யூட்டிலைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த எக்ஸசைஸ் நீங்க ஜாகிங் பண்ணலாம், ஸ்கிப்பிங் பண்ணலாம், நடக்கலாம், ஸ்விம்மிங் பண்ணலாம், ஓடலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா ஒரு 1 hour நன்னா முனைஞ்சு நம்ம கண்டிப்பா இது அடிக்குவேட் டியூரேஷன் ஆஃப் எக்ஸசைஸ் பண்ண வேண்டியது முக்கியம். இந்த 300 கேலரி நம்ம யூஸ் பண்ணிருக்கிறதுனால நீங்க போய் இன்னைக்கு ஒரு விருந்து சாப்பிட முடியாது. 300 கேலரினா 3 ஸ்லைஸ் பிரெட். நீங்க வீட்டுக்கு போய் 3 ஸ்லைஸ் பிரெட் சாப்பிட்டீங்கன்னா இது சரியா போச்சு. ஸோ இதுல அதனால தான் எத்தனை எக்ஸசைஸ் பண்ணாலும் டயட் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் டயட் அண்ட் எக்ஸசைஸ் தட் ஆர் இம்பார்ட்டன்ட் அண்ட் தட்ஸ் கோயிங் டு ஒர்க் ஃபார் யூ. நானும் கொஞ்ச நாள் இந்த டயட் எல்லாம் ட்ரை பண்ணேன். ஆனால் பிரச்சனை என்னன்னா நடுவில் ரொம்ப பசிக்கிறது, எதையா போய் சாப்பிடுறேன். இதுக்கு என்ன பண்றது? இந்த நடுவுல பசிச்சுதுன்னா நம்ம போய் இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிட்றத நம்ம கண்டிப்பா விட்டுடணும். பக்கத்திலே ஒரு பாக்கெட் மிக்சர், அப்படியே டிவி பார்த்துட்டே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஸ்பூனா, இதெல்லாம் தான் நமக்கு மெயின் ப்ராப்ளம். யாருமே கேட்டா நீ என்ன சாப்பிட்றேன்னா ஒண்ணுமே சாப்பிட்றது இல்லை டாக்டர், இத்தினூண்டு சாதம் தான் சொல்லுவாங்க. தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஸ்நாக்கிங். ஸோ நம்ம ஒரு டயட் டைரின்னு ஒன்று மெயின்டைன் பண்ணி காத்தாலேயும் சாயந்தரம் வரைக்கும் என்ன சாப்பிட்றோங்கிறத டாக்குமெண்ட் பண்ணி, தண்ணி தவிர எல்லாம் எழுதணும். ஒரு பீஸ் சாக்லேட் சாப்பிட்டா கூட எழுதி டோட்டல் நம்பர் ஆஃப் கேலரிஸ் நீங்க என்னென்ன சாப்பிட்றீங்கன்னு சாயந்தரம் நீங்க பாத்தீங்கன்னா நீங்களே மயங்கி விழுந்துருவீங்க, இவ்வளவா நம்ம சாப்பிட்றோம்னு. ஸோ ஸ்நாக்ஸ் கட் பண்ணணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் நிறைய வேலை செய்யறேன் டாக்டர், வீட்டுல எல்லாம் எனக்கு வீட்டுல ஆளே வச்சுக்கல, நானே தான் என்ன பண்றேன் அப்படின்னு. எஸ், ஹவுஸ் ஒர்க் இஸ் வெரி டயரிங். நீங்களே பெருக்கி முழுகி பாத்திரம் தேய்ச்சா உங்களுக்கு கண்டிப்பா கஷ்டமா இருக்கும். ஆனால் நீங்க இதுல கேலரி எக்ஸ்பெண்ட் பண்ற மாதிரி எந்த விதமான இதுவும் எக்ஸசைஸும் அதுல இன்க்ளூடட் கிடையாது. நீங்க என்னதான் உங்களோட கிச்சனுக்குள்ள நடந்தாலும் வீட பெருக்கி முழுகினாலும் ஒரு 2000 ஸ்டெப்ஸ் தான் நடந்திருப்பீங்க. ஆடிக்குவேட் எக்ஸசைஸ் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இந்த கூகுள் ஃபிட் என்னென்னமோ ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது வச்சுண்டு நீங்க கண்டிப்பா மெஷர் பண்ணி
நீங்க எவ்வளவு எக்ஸசைஸ் பண்றீங்கிறத டாக்குமெண்ட் பண்ணி, அதே மாதிரி என்ன சாப்பிட்றோங்கிறத டாக்குமெண்ட் பண்ணி, கேலரிக் இன்டேக்கை டாக்குமெண்ட் பண்ணினாதான் இந்த வெயிட் குறையும். இல்லாட்டா நம்ம பண்ணிட்டே இருப்போம், ஆனா ஒண்ணுமே இஃபெக்ட் இல்லைன்னு தான் நமக்கு தோணிட்டே இருக்கும். ரெண்டாவது, எல்லாரும் சொல்றது நான் யோகா பண்றேன். இந்த யோகாங்கிறது எந்த விதமான யோகா? இந்த யோகா சும்மா அப்படியே குனிஞ்சு நிமிந்து கை காலை ஆட்டிட்டு நான் யோகான்னு சொல்றீங்களா? கரெக்டா பண்றீங்களா? அப்படியே பண்ணினாலும் நிறைய ஃபிளெக்சிபிலிட்டி கொடுக்குமே ஒழிய இதுல ரொம்ப கேலரி செலவழியாது. இந்த யோகா ஆக்சுவலா பண்றவங்கலாம் எப்படி வெயிட் லூஸ் பண்றாங்கன்னா, அவங்க யோகா தவிர அந்த அதுல ரெக்கமெண்ட் பண்ணி இருக்கிற டயட்டும் அவங்க ஃபாலோ பண்றாங்க. நம்ம அதெல்லாம் மறந்து போய் வெறுமனே இப்படி கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு நான் யோகா பண்றேன்னு வீட்டுக்கு வந்து நல்லா என்ன பண்ணி வச்சிருக்காங்களோ அதை நம்ம பசிக்கு நல்லா சாப்பிட்டு விடுறோம். இது எல்லாம். ஸோ யோகா இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ த்ரோ ஆஃப் டூ மச் வெயிட். த ஹவுஸ் ஒர்க் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ த்ரோ ஆஃப் டூ மச் வெயிட். யூ நீட் டு ஃபாலோ த எக்ஸசைஸ் அண்ட் டயட் டிசிப்ளின், அண்ட் தட்ஸ் வாட் இஸ் கோயிங் டு ஒர்க். இந்த மாதிரி வெயிட் எனக்கு குறையாம இருந்தப்போ ஒரு டாக்டர்கிட்ட பேசினேன். அவர் வந்து மாத்திரையெல்லாம் இருக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க என்ன சொல்றீங்க? இது ரொம்ப ஷார்ட்கட். இது எல்லாருக்குமே, நம்ம எல்லாருமே ஒரு மருந்து முழுங்கி எல்லாம் சரியா போயிட்டா நமக்கு எல்லாருக்கும் சந்தோஷம். ஆனா இந்த நாங்கள்லாம் மெடிக்கல் ஸ்டூடெண்டா இருந்த காலத்துலேருந்து இந்த வெயிட் ரெடியூசிங் ட்ரக்ஸ் வந்துட்டே தான் இருக்கு. ஒன்று வருது போறது, இன்னொன்று வருது போறது, அந்த மாதிரி மாறி மாறி வருது. காரணம் என்னன்னா, இந்த எல்லா மெடிசனுமே ரொம்ப எஃபெக்டிவ் கிடையாது. ரெண்டாவது, நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் உண்டு. இந்த சைடு எஃபெக்ட்ஸும் இந்த மாதிரி இருக்கிற இந்த இன்எஃபெக்டிவ் ட்ரக்ஸை யூஸ் பண்றதுக்கு எல்லாருமே தயக்கம் தான். டாக்டர்ஸே ரொம்ப ஈஸியா பிரிஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. இது ரொம்ப செலக்ட் சிச்சுவேஷன்ல, அதாவது ரொம்ப கிராஸ் ஓவர் வெயிட்டா இருக்கும்போது அட்லீஸ்ட் கொஞ்சம் ஆரம்பிச்சு வைக்கலாங்கிறதுக்காக கொடுக்கறது உண்டு. இல்ல ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஒபிசிட்டி இருக்கும்போது நம்ம இதை கொஞ்சம் குறைச்சாதான் இந்த வெயிட்டுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணாதான் ஏதாவது நடக்குங்கிற ஒரு ஃபீலிங் வந்ததுன்னா டாக்டர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து டாக்டர்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன்ல தான் எடுக்கணும். அண்ட் இட் இஸ் நாட் ரியலி த ஃபர்ஸ்ட் ரிசார்ட், இட்ஸ் ப்ராபப்ளி த லாஸ்ட் ரிசார்ட். இதே மாதிரி பைரியாட்ரிக் சர்ஜரியும் அதே விதம்தான். இதை வந்து இண்டிகேஷன்ஸ் இருந்தா தான் பண்ண முடியும். அது பண்ணினா இதுல நிறைய நமக்கு சாப்பாடும் உள்ள போறது இல்லை, மற்ற நியூட்ரியன்ஸும் உள்ள போறது இல்லை. ஸோ நமக்கு எல்லா டெஃபிஷியன்சியும் வரும், அதெல்லாம் சப்ளிமெண்ட் பண்ணணும். இது மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. லைஃப் இட் செல்ஃப் வில் பிகம் வெரி டிஃபிகல்ட். ரொம்ப கொஞ்சம் தான் சாப்பிட முடியும். இதெல்லாம் கஷ்டமான விஷயங்கள். அதுக்கு எல்லாத்துக்கும் பதிலாக நம்ம இதெல்லாம் நல்லா யோசிச்சு ஆரம்பத்திலேயே ஒரு டிசிப்ளினோட குழந்தைகளை வளர்த்து பேலன்ஸ்டு டயட்டு கொடுத்து ஒரு மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணி டயட் எக்ஸசைஸ் எல்லாம் நம்ம யோசிச்சு பண்ணி நம்ம வந்து நம்ம குடும்பத்தை நல்லா பார்த்துண்டா தட் இஸ் த வே தட் யூ கேன் ப்ரிவென்ட் திஸ் ஒபிசிட்டி. தேங்க்யூ. மிக்க நன்றி டாக்டர் லக்ஷ்மி மற்றும் டாக்டர் MS சேஷாத்ரி. இந்த உரையாடல் மக்களிடையே நிச்சயமாக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையுடன் உங்களிடமிருந்து விடை பெறும் ரேவதி பாஸ்கர். இந்த வலையொலி அனுபவ், தேசிய சமூக பாதுகாப்பு நிறுவனம், சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன் இவர்களின் கூட்டு முயற்சியாக உங்களிடம் கொண்டு வரப்பட்டது. திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் டாக்டர் R. ஸ்ரீதர் மற்றும் ஆலோக் வர்மா அவர்கள். வானொலி ஒருங்கிணைப்பாளர்கள் பூஜா முராடா, கௌசல்யா மற்றும் சாய் சுதா அவர்கள். தயாரிப்பாளர்கள் கோவை வாணி, கோவை கேர் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிஸ். நீங்கள் ஒரு மூத்த குடிமகனாக இருந்து உதவி தேவைப்பட்டால் எங்கள் எல்டர்லைன் ஹெல்ப்லைனை தொலைபேசி எண் 145667 இல் தொடர்பு கொள்ளவும். காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் உறுதி அளிக்கிறோம். மறுபடியும் கேளுங்கள். தொலைபேசி எண் 145667 காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. That's all for today, folks. Be safe. Fight COVID with 2 vaccinations. Wear a mask when you go out. Keep safe distance. Observe proper hygiene. We must win. We will win. Thank you. Jai Hind.